உன்னோடு. ஆண்டவரே, என்னை யாருமே சரியாக புரிந்து கொள்வதில்லை. என் சொல் செயல் அனைத்திற்குமே தவறான அர்த்தங்கள் தரப்படுகின்றன. நன்மை செய்ய முற்படும் போதெல்லாம் வேடம் போடுகிறான் பார், நடிக்கிறான் பார், நல்ல பெயர் வாங்க பார்க்கிறான் பார் என தவறான பார்வைகளே என் மேல் திரும்புகின்றன. ஒதுங்கி போனால் கண்டுகொள்ளாமல் போகிறான் பார், பெரிய இவன் என்ற நினைப்பு என்ற வசைமொழிகள் ஊரோடு ஒத்து போனால் கொஞ்சமாவது சுயபுத்தி வேண்டாம், தனக்கென்று ஒரு அறிவு வேண்டாம் என்ற அர்ச்சனைகள். இப்படி எதை செய்தாலும் நான் குற்றவாளியாகவே காணப்படுகிறேன். எப்போதுமே குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்படுகிறேன். என் மகனே, என் மகளே, உன் நிலையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. குற்றவாளி கூண்டில் நீ தனியாக நிற்கவில்லை, நிறுத்தப்பட்டிருப்பது நானும் தான். உண்மையை சொன்னேன், தேவதோஷம் என்றனர். நன்மை செய்தேன், சட்டத்தை மீறினேன் என்றார்கள். பாவிகளை நேசித்தேன், அவர்களோடு விழுந்துண்டேன். நீரின் முன்னே செல்ல நான் உம்மை தொடரும் துணிவே எனக்கு தாரும். ஆமென். தாளாச்சிலுவை சுமக்க வைக்கா உமை மாலா துயரால் துடிக்க வைக்கா. தாளாச்சிலுவை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றெறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோ. அதனே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவையாளே உலகை மீட்டி. இரண்டாம் நிலை, காரணங்கள் தேடும் நிலை. நாமே உன்னை தூய்மையாக்கும் நீரூற்று. ஆண்டவரே, என்னால் முடியவில்லை. எனக்கு மட்டும் ஏன் இத்தனை துன்பங்கள்? உடலை வருத்தும் நோய்கள், மனதை வருத்தும் பிரச்சனைகள், நிம்மதியை குலைக்கும் நிகழ்வுகள், இவையெல்லாம் உன் கோபத்தின் வெளிப்பாடுகளாக, என் பாவத்தின் தண்டனைகளா? அன்பும் அருளும் உள்ளவர், சினம் கொள்ள தாமதிப்பவர் என்றும் தானே உம்மை அறிந்துள்ளோம். பின் ஏன் என்னை மட்டும் இவ்வளவு சோதிக்கின்றேன்? மீண்டும் எழுந்தே துயர்களின் நினைவோடு விழுந்து சிலுவை படுவோடு எனக்காக இறைவா, எனக்காக உன்னை நடத்தி செல்லும். ஆண்டவரே, தடுமாறுவதும் தவறுதமே வழக்கமாகி போய்விட்டது. வாழத்தான் எனக்கும் ஆசை, ஆனால் வீழ்ந்து போகின்றேன். துயருற்றே உம்மை தாங்கிய அன்னை துயருற்றார் தாங்கிடவும் துயருற்றே. எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தீர். எனக்காக இடமுடியா நிலையாலே சீமோன் வருந்தின தன்மை உம்மோடு மறுத்திட முடியா நிலை இடப்பட வந்தீரே. உடலால் உணர்வால் காயப்பட்டு நொந்து நைந்து போயிருப்பது உண்மைதான். ஆனால் இப்போதல்லவா என் நண்பர்களும் சுற்றமும் என் காயத்தை துடைத்து உடலை வருடி மனதை குளிர வைக்க வேண்டும்.
காயத்தின் வலி எனக்கு புரிகிறது. நானும் இதை அனுபவித்தன் தானே. என் உடல் கோரமாகி முகம் அகோரமாகி காயத்தால் களை இழந்து இருந்தபோது என் கண்கள் தேடின. என் காயத்தை துடைப்பவர்களாய் தேடின. என்னால் பலன் பெற்றவர்கள், என்னால் குணம் பெற்றவர்கள், என்னால் பசி தீர்ந்தவர்கள், என்னை பின் சென்றவர்கள் என இயேசுவே, காயப்பட்டவனாக காய்ந்து கிடக்கும் நான் ஆறுதல் எங்கிருந்து வரும் என ஏங்குகின்றேன். ஆண்டவரே, எனக்கு ஆறுதல் உம்மிடமிருந்தே வரும் என்ற தெம்பை எனக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும். சழுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தீர் நிலத்தில் மறுமுறையும் ஓய்ந்தீர் பழுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர். ஆண்டவரே, மீண்டும் தோற்று போகின்றேன். தோல்விகளுக்கு மேல் தோல்விகள், சோதனைகளுக்கு மேல் சோதனைகள், மீளவும் மீளவும் வீழ்கின்றேன். விழ வேண்டும் என்று எனக்கு என்ன ஆசையா? இல்லையே, என் பலவீனத்தால் அல்லவா வீழ்கிறேன். பரவாயில்லை. எத்தனை ஆசைகளோடு, எத்தனை திட்டங்களோடு நான் என் வாழ்க்கையை ஆரம்பித்தேன். ஆனால்